பிரைஸ்லாட். இந்த யூடியூப் வழியாக பார்க்குற ஒருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அந்த ஜீசஸ் சைட்டு காலுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் நீங்கள் அநேக பேருக்கு இதை புறஜாதிகள் உங்களுக்கு யாராவது ஒரு ஃப்ரெண்டாவது இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் கர்த்தரோட பிள்ளைகளாக இருக்கிறீர்களோ அவர்கள் இந்த ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதை ஒருத்தருக்காவது நீங்கள் அனுப்புங்க. இதோட நோக்கம் என்னென்னா, ஆண்டவரை அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு எந்த வீடியோ வந்தாலும் அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நான் அனுப்பி விட்டுருவேன். இது உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ ஒரு புறஜாதிக்காவது நீங்கள் இதை என்ன பண்ணுங்கள், அனுப்புங்க. ஏன்னா அவர் மெய்யானவர், அவங்க அறிந்து கொள்ள உங்கள் மூலயமா அறிந்து கொள்வார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி தாவீது குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் நின்று எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பரிசத்திலே நிற்பார். என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஆக்கினைக்குள்ளாக நீ கெட்டவன், இவன் இருக்கவே கூடாது, இவன் வாழவே கூடாது அப்படின்னு தீர்க்கிறவர்களை நின்று எளியவனுடைய ஆத்மாவை, அந்த தவிக்கிற மனுஷனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி யார் நிற்கிறாரோ கூட, அவர் அவன் வலது பரிசத்திலே நிற்பார். அவர் அந்த தவிக்கிறவனுடைய மனுஷனுடைய வலது பக்கத்திலே வலது பரிசத்திலே நிற்பாராம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நிறைய பேர் ஒரு 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 பெரிய கூட்டமாக சேர்ந்து கொண்டு சில பேரை நொறுக்கிறார்கள். சில குடும்பங்களை நான் சாட்சியில் கேட்டிருக்கேன். என்னென்னா, எங்களுக்கு கேட்கவே ஆள் இல்லைன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, இஷ்டத்துக்கு ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்கங்க, முடியலைங்க எங்களால் அப்படின்னு சொல்லி நான் நிறைய பார்த்துருக்கேன். அதே போல் என் ஃப்ரெண்டு கூட சொல்லுவாள், பாரடி எனக்கு கூட சப்போர்ட் பண்ண ஆளே இல்லைன்னு வச்சு என்ன பண்ணுறாங்க, என்ன ஆளுக்கு என்னை என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப துக்கப்படுத்துகிறாங்க, நொறுக்கிறாங்க, அப்படி ரொம்ப அலட்சியம் பண்ணுறாங்கன்னு சொல்லி இது பண்ணுவோம். அதை போல் தாவீது அவர் தனித்து விடப்பட்டவராக அலைந்து திரிகிற ஒரு கட்டாயத்தில் சவுல் என்ன பண்ணுறாரு, அவரை துரத்துக்கிறவராக இருக்கிறார். அப்போ தான் அவர் சொல்லுகிறாரு, நிறைய இடங்களிலே இந்த 109ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். இது கடவுள் கொடுக்குற சாபம் இல்லை, அவன் கொடுக்குற சாபம், அந்த குடும்பத்துக்கு அவன் கொடுக்குற சாபம். அதெல்லாம் நடந்துதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்தது. பிரியமானவர்களே, ஒரு மனுஷனோட சாபம் நடக்குமா நடக்காதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஏன்னு கேட்டால், நாம் அவர்களை நன்மைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள்னு சொல்கிறது. நன்மைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். இல்லை, முகாந்திரம் இல்லாமல் அவங்க செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதற்கு கிடைக்கிற பலன் பயங்கரமாக இருக்கும். அதுக்கு தான் அவர் சொல்லுகிறாரு பாருங்கள், சொல்கிறாரு, பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோடு போர் செய்கிறார்கள். பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோடு போர் செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறாள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். நான் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நல்ல தனித்துவமான ஒரு தாவீது ஒரு 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 எப்படி சொல்கிறது, நல்ல மனுஷனாக தான் அவர் என்ன பண்ணுறாரு இருக்கிறார். கொடுத்த வேலையை, தன் தகப்பன் கொடுத்த வேலையை ஆடுகளை மேய்க்கிறதுல அதில் ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு மனுஷனாக காணப்படுகிறான். கடவுளே என்ன பண்ணுறாரு, தாவீதை குறித்து பேசுகிறார். அப்படியாக அந்த வேலையில், கொடுத்த வேலையில் கவனமாக இருக்கிற ஒரு தாவீதாக இருக்கிறான். போர் செய்கிற இடத்துல போகும்போது கூட நான் இதை செய்வேன்னு சொன்ன வாக்கின்படி, அந்த கொடுத்த வாக்கின்படி கரெக்டாக அந்த கோலியத்தை முறியடித்து அவனோட வாளை எடுத்து அவன் தலையை வெட்டி என்ன பண்ணுறான், அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொண்டு வருகிறான். சவுலுக்கு சாத்தான் சத்ரு அவனை பிடித்திருக்கும் பொழுது, பிசாசு அவனை பிடித்திருக்கும் பொழுது, அவன் அலக்கழிக்கப்படும் பொழுது இவன் என்ன பண்ணுறான்னா, இவன் இசை வாசித்து அவனை விடுதலை செய்கிறவனாக இருக்கிறான். அவனோட வேலையில் கவனமாக இருக்கிறான். இந்த
இப்படி இருக்கிறவனுக்கு ஒரு விரோதி எழும்புறானா அவனுக்கு எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க, ரொம்ப துக்கமாக இருக்கும். அப்போ அவன் தான் அதுக்கு தான் அவர் சொல்கிறார், நிறைய இதில் ஃபுல்லாக படித்தோம்னா அவ்வளோ இருக்குது. அவர் சொல்கிறார் பாருங்கள், அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும் சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, என் பக்கத்தில் வலது பக்கத்தில் வலது பரிசத்திலே நிற்பார், எனக்கு வலது பரிசத்திலே நிற்பார். கோவம், தாவீதுக்கு கோவம், சபிக்கிறார். அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும் சாத்தான் அவன் வலது பரிசத்தில் நிற்பானாக. அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக தீர்க்க கடவான், ஜபம் கடவான். அவன் ஜபம் பாவமாக கடவுது. எனக்கு தீங்கு செய்கிறானே, நான் நன்மை தானே செஞ்சேன், அந்த குடும்பத்துக்கு நன்மை தானே செஞ்சேன், எனக்கே தீங்கு செய்கிறேன். இப்படி நீங்கள் அநேக பேர் இருக்கீங்களா? அந்த குடும்பத்துக்கு நன்மை தாங்க செஞ்சேன், அந்த குடும்பத்துக்கு நான் நல்லது தான் செஞ்சேன், அந்த குடும்பத்துக்கு நல்லது தாங்க சொன்னேன், என்னால் அவங்களுக்கு நஷ்டம் ஒன்றும் இல்லைங்க, லாபம்தான் அப்படின்னு சொல்கிறீங்களா? அல்லட்டா உங்களுக்கு இதை பார்க்குற உங்களுக்கு ஒருவேளை மற்றவர்களால் உங்களுக்கு நன்மை இருக்கிறதா, பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா, நல்வழி நல்ல ஆலோசனைகள் சொல்லி இருக்கிறாங்களா, அதனால் நன்மைகளை பெற்றிருக்கிறீங்களா? எதுவாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். பிஸ்னஸாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், இல்லை ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். எதுவோ பெற்றிருந்து அவர்களுக்கு நீங்கள் பொறாமை கொண்டு செய்வீர்களானால் அவர்களோட துக்கம் உங்களை கொள்ளும், அவருடைய வேதனை உங்களை அவமாக்கும். அதுதான் அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக குற்றவாளியாக கடவான். அவன் ஜபம் பாவமாக்க கடவுது. அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவுது. அவன் உத்தியோகத்தை வேறொரு பெற கடவான். நிறைய நேரம் நமக்கு சில காரியம் நடக்கலைன்னா நமக்குள்ளே என்ன இருக்கின்ற உணர்ந்து செயல்பட்டு அதை எடுத்து போட்டு நம்ம ஆண்டவரிடத்திலே நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுப்போமானால் நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம். அவன் பிள்ளைகள் திக்கற்றவளும் அவன் மனைவி விதைவாக கடவார்கள். அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாழான வீடுகளிலிருந்து இறந்துண்ண கடவார்கள். சபிக்கிறார். ஆனால் இயேசு சொல்லுகிறார், சபிக்காதீர்கள், ஆசீர்வதிங்க. உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆசீர்வதிங்கன்னு சொல்லுகிறார். பாருங்கள், அவன் சொல்கிறாரு, கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளது எல்லாவற்றையும் அபகரித்து கொள்வானாக. அவன் பிரயாசத்தின் பலனை அந்நீர் பறித்து கொள்ள கடவார்கள். அவனோட கஷ்டம், அவனோட லாபத்தை, அவனோட உழைப்பை எப்படி யார் சாப்பிடுவாங்களாம், அந்நியன் பறித்து கொள்ளுவாங்களாம். அது மாத்திரம் இல்லை, அவன் பிதாக்கள் அக்கிரமம் கர்த்தருக்கு முன்பாக நினைக்கப்பட கடவுது. அவன் தாயின் பாவம் நீங்காமல் இருப்பதாக. பெற்றோர் செய்த பாவங்கள் அவன் பிள்ளைகளுக்கு வரட்டும். அது எப்படி இருக்கணுமா, கர்த்தருக்கு முன்பாக நினைக்கப்பட கடவுது. அவன் தாயின் பாவம் நீங்காமல் இருப்பதாக, நீங்கவே கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்கிறாரு, அவன் தயவு செய்ய நினையாமல் சிறுமியும் எளிமையானவனை துன்பப்படுத்தி மனமுறிவுள்ளவனை கொலை செய்வடி தேடினானே. அவன் தயவு தானே செய்யணும், அந்த தேசத்துக்கு ரட்சிப்பை வாங்கி கொடுத்தனே, அவனை காப்பாற்றினே, அவனை நான் எத்தனையோ தடவை அவனை துரோகம் பண்ணுறதுக்கு, அவனை கொலை செய்கிறதுக்கு, அவனை ஒன்றுமே இல்லாக்கிறதுக்கு கடவுள் என் இடத்துல ஒப்பு கொடுத்தும் நான் என்ன பண்ணலை, அவனுக்கு துரோகம் பண்ணலையே. எனக்கு அவன் தயவு செய்ய வேண்டாமா? அவன் தயவு செய்ய நினையாமல் சிறுமி எளிமையானவனை துன்பப்படுத்தி மனமுறிவுள்ளவனாக கொலை செய்யும்படி தேடினானே. இன்றைக்கு இந்த நிலைமையில் பார்க்குற நீங்களாக இருக்கலாம், உங்களால் மற்றவர்களுக்கு இருக்கலாம். நான் பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறேன், நன்மைக்கு பதிலாக தீமை செய்யாதீர்கள். தயவு நினைக்கிறவள் தயவு நினைங்க. ஆண்டவர் சொல்ற, தயவு உள்ளவனுக்கு தயவு செய்கிறவராக இருக்கிறார், பரிசுத்தருக்கு பரிசுத்தராக இருக்கிறார், துன்மார்க்கத்துக்கு அவர் பொல்லாதவராக இருக்கிறார். நினையாமல் சிறுமி எளிமையானவனை துன்பப்படுத்தி மனமுறிவு உள்ளவனை கொலை செய்யும்படி தேடினானே. சோத்ரம். பிரியமானவர்களே, அவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்கிறார் பாரு.
அப்போது ஆசீர்வாதத்தை நம்ம விரும்புகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சாபத்தை தூரமாக தள்ள வேண்டும். ஆனால் இப்படி செய்கிற நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாக விலகி போகும். இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கு, என் ஆத்துமாவுக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறவர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன் சொல்கிறார். ஏன்னா அவ்வளோ துரத்துறான், அவ்வளோ பொண்டாட்டி பிரிச்சுட்டான், அவ்வளோ தாய் தகப்பனை விட்டு அலைந்து திரிகிறான், தேசத்தை விட்டு தேசம் திரிகிறான், ஒரு இடத்துல போய் பைத்தியம் போல் நடிக்கிறான். அவனோட வாழ்க்கையை இவன் ஒரு ஆள் மாற்றி போட்டான். ஒரு ஆளை கொல்றதுக்கு எவ்வளோ எவ்வளோ பேரை கொண்டு போகிறான் கொல்றதுக்கு. அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அது சொல்ல, நான் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், நானும் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்மாவுக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறவர்களுக்கும் வரும் கர்த்தரால் வரும் பலன். இதெல்லாம் சவுல் குடும்பத்தில் நடந்தது பிரியமானவர்களே. தாவீது ரொம்ப ஓடுகிறார். தாவீது செய்யாத பாவமே கிடையாது பாருங்கள் பிரியமானவர்களே. ஒரு இடத்துல அவர் தங்கி இருக்கிற அந்த தேசத்தில் குழந்தைகள், பெரியோர், சிறியோர் எல்லாரையும் கொன்று குவித்து அவன் ஒன்றும் தெரியாதவனைப் போல இருக்கிறவனாக காணப்பட்டான். பின்பு மீகாலை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அநேக பேரை கொன்று நுனித்தோலை கொண்டு அவளை திருமணம் செய்தான். இப்படி மற்றவனுடைய மனைவி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி அவனை கொலை செய்யும்படியான அவன் துணிகரம் கொண்டவனாக தாவீது இருந்தார். அதுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுத்தார் பிரியமானவர்களை. தாவீதை விடவில்லை ஆண்டவர். ஆனால் சவுல் குடும்பத்துக்கு அவர் தவறு செய்யவில்லை. சவுல் குடும்பத்துக்கு தவறு செய்யவில்லை, கடைசி வரைக்குமே தவறு செய்யலை. அவரோட யோனாத்தனை ரொம்ப அதிகமாக விரும்பினதுனால அவனோட பிள்ளைகளை அவர் பராமரிக்கிறவனாக காணப்பட்டான். சவுல் குடும்ப ராஜபரம் வந்த உடனே சொல்கிற வார்த்தை, சவுல் குடும்பத்துக்கு நன்மையாக ஏதாவது செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்கிறார். சவுல் குடும்பத்துக்கு அவர் என்ன பண்ணலை, தீமை செய்யவில்லை. ஆனால் சவுல் சாகர வரைக்கும் தாவீதுக்கு அவன் துரத்தி கொண்டே இருந்தான். அதனால் வைத்தறிச்சல பேசுகிறான். அப்போ இவன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனை இருந்ததா சிஸ்டனா? ஆண்டவர் பயங்கரமான ஒரு சாபம் விடுகிறார் தாவீதை. என்ன தெரியுமா? நீ செய்ததை, நீ இன்னொருத்தர் மனைவிக்கு செய்ததை உன் பிள்ளைகள் சூரியன் பகலிலே செய்யப்படும், பகலிலே உன் பிள்ளைகளுக்கு செய்யப்படும். உனக்கு விரோதமாக பட்டை எப்போதும் நோக்கி வந்து கொண்டே இருக்கும். ரொம்ப பயங்கரமாக சபிக்கிறார் ஆண்டவர், சபிக்கிறார். அப்போது அவர் என்னன்னா சவுல் குடும்பத்துக்கான நன்மை செய்கிறார். நம்மளும் தாவீதை போல் இருக்கிறோமா? ஒருத்தருக்கு துரோகம் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கிறோமா? நாம் இருக்கும் வரை மனுஷன், அருமையான ஒரு வசனம் ஒன்று நான் படித்தேன். மனுஷன் நன்மை செய்வதற்காகவே படைக்கப்பட்டான் பாருங்கள். அந்த வசனம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சங்கீதத்தில் தான் இருக்குது, அதிகாரம் மறந்துட்டேன். பிரியமானவர்களை, ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும். நான் சிறுமி எளிமையானவன், என் இருதயம் எனக்குள் குத்துண்டு இருக்கிறது. ஏன் குத்துண்டு இருக்கிறது? இவனுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறாய், ஆனால் மற்றவர்களுக்கோ தீமை செய்தாயே. பிரியமானவர்களை, ரொம்ப கவனமாக நம்ம வாழ்க்கை நடத்த வேண்டும். இது உமது கரம் என்றும் கர்த்தாவின் தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. நான் அந்த குடும்பத்துக்கு நன்மை தான்ப்பா செஞ்சேன், ஆனால் நீங்கள் எனக்கு நன்மை செய்யுங்க, அப்போது என் கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லி ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. அப்படியாக என் வாழ்க்கையை மாற்றுவீராகன்னு சொல்லி அவர் கேட்குறவர். பாருங்கள், இங்கே கர்த்தரை
நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழ்வேன். நிறைய புகழ்கிற ஒரு தாவீது ராஜாவா. என்ன தெரியுமா ஸ்பெஷல் தாவீது கையில் நம்ம பார்க்கலாம். அவர் தவறு செஞ்சிட்டேன்னு தெரிஞ்சாலோ, நீ தவறு செஞ்சேன்னு சொல்லிட்டு சொன்னாலோ, உடனடியாக தன்னை ஒப்பு கொடுத்து ஒரு மன்னிப்பு கேட்டு அதுலேருந்து அப்போவே விடுதலை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு தாவீது ராஜாவாக இருந்தார். நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை பேர் இருக்கிறோம்? நான் நிறைய பேர் பார்க்குறேன் பிரியமானவர்களே, தவறு செய்துட்டு அது தவறுனே தெரியாமல் அவங்க தவறு செய்து கொண்டே இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். எத்தனை பேர் எனக்கு தெரியும். அவங்க அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவனின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவன் வலது பரிசில் நிற்பார். மன்னிப்பு கேட்ட உடனே, திருந்தின உடனே தாவீதோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? அவன் செய்த தப்பை திருப்பி செஞ்சதே இல்லை. ஒரு தப்பு செஞ்சுறாரு, அது தப்புன்னு தீர்க்கதரிசி மூலியமாவோ கடவுள் மூலியமாவோ வெளிப்படுத்தின உடனேவே தன்னை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். தன்னை மறுபடியும் அதை தவறு செய்யாத ஒரு தாவீது ராஜாவாக இருந்தார். அதுக்கு தான் சொல்ற, அவன் வலது பரிசத்தில் நிற்பார். இன்றைக்கு நம்ம நினைக்கிறோமா? நம்ம நினைக்கலாம், அவளுக்கு யாருமே இல்லைங்க, அந்த பொம்பளை விதவை, அந்த பொம்பளைக்கு அந்த பசங்களும் கீழ்ப்படியாது, அவளை எதை ஒன்றாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? வேதம் சொல்லுகிறது, விதவைகள் சொல்லும் பொழுது உடனே அவர் என்ன பண்ணுவாராம்? அவர்களுக்காக வழக்காடுகிற ஒரு வக்கீலாக மாறி போயிடுவாராம். கவனமாக இருங்க பிரியமானவர்களே. ஒருவேளை யாரையாவது அப்படி நீங்கள் துக்கப்படுத்துகிறீங்களா? கவனமாக இருங்கள். அவங்க இடுகிற சாபம் கண்டிப்பாக உங்களுக்கு பலிக்கும். ஒருவேளை உங்களுக்கு யாருமே இல்லாமல் நான் தவிக்கிறேன் சிஸ்டர், எனக்கு விரோதமாக இப்படி எழும்புகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கர்த்தரிடத்தில் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீ இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. அந்த அறிவை அவர்கள் அறியும்படியே கர்த்தர் செய்வார். பிரியமானவர்களே, உங்களோட அநேக ஜனங்கள் பெரிய பெரிய ஆளுங்கள் இல்லாமல் இருக்கலாம், கூட தாய் தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், பெரிய பெரிய அதிகாரிகள் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு யாருமே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவன் வலது பரிசத்திலே நிற்பார். உங்கள் வலது பரிசத்திலே நிற்பார். தாவீதோடு இருந்த தேவன் உங்களோடு இருப்பார். தவறியது சரியது என்று அறிந்து நீங்கள் செயல்படுவீர்களால் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு செய்திருக்கிறார் பிரியமானவர்கள், எனக்கு செய்திருக்கிறார். உங்களுக்கும் செய்வார். நான் ஒரு இடத்துல விழுந்துடுறேன். அந்த அம்மா அவங்க என்னான்னு கூட கண்டுக்கவே இல்லை. என்ன இவங்க நான் கண்டுக்கவே இல்லை, ஏன்னு கூட கேட்கலையே அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஒரு வாரத்தில் அவங்க விழுந்து நடக்கவே முடியல. அவங்களுக்கு நான் சில ஹெல்ப்லாம் பண்ணேன். பிரியமானவர்களே, நான் என்ன சொல்கிறேன்னா, பரவாயில்ல, அது வருத்தம் இருக்கும், நம்மளை கண்டுக்கலே போலேன். ஆனால் நம்மளோட ஆண்டவர் இருக்கிறார். அதனால் செய்கிற நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறவர்களை அவர் விடவே மாட்டார். உங்களுக்கு அவர் இருக்கிறார். பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு துணை இல்லைனாலும் கண்டிப்பாக கர்த்தர் இருப்பார். நீங்கள் மற்றவர்களை கொடுமைப்படுத்துகிறவர்களே இருக்கிறீர்களா? நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த வேதத்தின் வார்த்தைகளை அநேக பேருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும்படியாக அடையாளம் நான் கெஞ்சி ஜெபிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா.